السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا وشفيعنا ذخرنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. آمنت بالله صدق الله مولانا العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய சாதாத்துமார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வங்கிசத்திலே 14வது தலைமுறையிலே இவ்வையகத்திலே அவதரித்த குத்துபுல் ஹிந்த் என்று பெயர் நாமம் பெற்ற கரீபே நவாஸ், அத்தாஉர் ரசூல் போன்ற பல்வேறுபட்ட சிறப்பு பெயர்களை பெற்றுக்கொண்ட ஹாஜா முஈனுத்தீனில் ஜிஸ்தி சஞ்சரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகார்த்த மஜ்லிஸிலே அமர்ந்து அன்னவர்களுடைய மனாக்கிபு ஷரீஃபை ஓதி முடித்தவர்களாக, அன்னவர்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற முக்கியமான சில நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காக, பேசிக்கொள்வதற்காக வேண்டி நாம் இவ்விடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று பெயர் பெற்ற ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜபு மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம். வஷாபானு ஷஹ்ரி, இதற்கு அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதம் அது என்னுடைய மாதம். ரமதானு ஷஹ்ரு உம்மத்தி, அதை அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு சொந்தமான மாதம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அல்லாஹுவின் மாதம் என்று சொல்லப்பட்ட சங்கை பொருந்திய ரஜபு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவினால் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் இருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான்: இன்னா இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வினுடைய ஏட்டிலே கலாகதிரிலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவைகளில் 4 மாதங்கள் சங்கை பொருந்தியது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அவ்வாறு அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றுதான் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரஜபினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த ரஜபு மாதம் அல்லாஹ் தனித்தவனாக இருப்பதினால் அந்த அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த 4 மாதங்களில் மற்ற 3 மாதங்கள் தொடராக வருகின்றது. ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய இந்த 3 மாதங்களும் தொடராக வந்து ரஜபு மாதம் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் இடையிலே அந்த மாதம் மாத்திரம் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த மாதம் தனித்து வந்திருக்கின்றது. இந்த மாதம் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதத்திலே தான் எங்களுடைய ஹாஜா முஈனுத்தீனில் ஜிஸ்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வையகத்திலே அவதரித்ததும், அதே போன்று சுமார் 96 ஆண்டுகள் இவ்வையகத்திலே வாழ்ந்துவிட்டு அவர்கள் இவ்வையகத்தை விட்டு மறைந்ததும் ரஜபினுடைய அல்லாஹுவினுடைய மாதம் என்று கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த ரஜபு மாதத்திலே தான் அவர்களுடைய விசால், அவர்களுடைய மறைவும் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை நாம் அவர்களுடைய வரலாறின் மூலமாக உணரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஹாஜா முஈனுத்தீனில் ஜிஸ்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஞ்சரி என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்தவர்கள். ஹிஜ்ரி 537வது ஆண்டிலே அவர்கள் அவதரிக்கின்றார்கள். அதாவது குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஜீவிய காலத்திலேயே குத்துபு நாயகம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீனில் ஜிஸ்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இவ்வையகத்திலே அவதரிக்கின்றார்கள். குத்துபு நாயகம் அவர்கள் பிறந்து சுமார் 67 ஆண்டுகளுக்கு பின்னால் கௌத நாயகத்துக்கு 67 வயதாக இருக்கும் பொழுது ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வையகத்திலே அவதரிக்கின்றார்கள். அவர்கள் பிறந்த ஊரு சஞ்சரி என்று சொல்லக்கூடிய ஊரு, அரபு தேசத்திலே அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்து சிறு பிராயம் முதல் முழுக்க பிறக்கும் பொழுதே விலாயத்தினுடைய அந்தஸ்தை பெற்ற நிலைமையிலே அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறப்பிலேயே அவர்கள் பல்வேறுபட்ட கராமாத்துக்களை அற்புதங்களை நிகழ்த்துகின்றார்கள். பிறந்து அவர்கள் கொஞ்ச காலம் அவர்கள் சிறு பிராயத்தை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய தந்தைக்கு சொந்தமான ஒரு பழத்தோட்டம், அந்த பழத்தோட்டத்திலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பழத்தோட்டத்தை பராமரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த வழியாக ஒரு மஜ்தூபி, இப்ராஹிமுல் கந்தூசி என்று சொல்லக்கூடிய ஒரு மஜ்தூபி அது வழியாக செல்லுகின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்கு ஒரு பரம ஏழையினுடைய தோற்றத்தை போன்று இருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் மிஸ்கீன்கள் என்று சொல்லுவோமே, அந்த மிஸ்கீன்களுடைய தோற்றத்திலே இப்ராஹிமுல் கந்தூசி என்று சொல்லக்கூடிய அந்த மஜ்தூபி அல்லாஹ்விலேயே ஃபனாவான அவர்கள் அவ்வழியாக செல்லுகின்றார்கள். ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் இளம் வயதுடையவர்களாக இருக்கின்றார்கள். இந்நேரத்திலே இப்ராஹிமுல் கந்தூசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய பழத்தோட்டத்துக்கு வருமாறு அழைக்கின்றார்கள். அவர்கள் அங்கே செல்லுகின்றார்கள். ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமதி வாய்ந்த நல்ல பல கனிவர்க்கங்களை இப்ராஹிமுல் கந்தூசி என்று சொல்லக்கூடிய அந்த மஜ்தூபி அவர்களுக்கு ஒரு தட்டிலே கொண்டு வந்து வைக்கின்றார்கள். அவர்கள் அதை எடுத்து ஒரு சிலதை சாப்பிட்டு விட்டு இன்னும் சில பழங்களை எடுத்து நன்றாக சப்பி ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயை திறக்குமாறு திறக்கின்றார்கள். உடனே தாம் சப்பி அந்த பழங்களை ஹாஜா நாயகத்தினுடைய வாயிலே அப்படியே உமிழ்ந்து விடுகின்றார்கள். ஹாஜா நாயகத்துக்கு தெரியும் இவர்கள் லேசுப்பட்ட ஒருவர் அல்ல. ஃபகீரினுடைய தோட்டத்தில், ஒரு மிஸ்கீனுடைய தோற்றத்தில் இருந்தாலும் இவர்களுடைய அந்தஸ்து ஹாஜா நாயகத்துக்கு அவர்களை பார்க்கும் போதே விளங்கிவிட்டது. எனவே வாயை திறக்கின்றார்கள். இப்ராஹிமுல் கந்தூசில் மஜ்தூபி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் உமிழ்ந்த அந்த பழங்களை ஹாஜா நாயகம் அவர்கள் இன்பமாக சாப்பிட்டதை விளங்குகின்றார்கள். அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்றைக்கு இப்ராஹிமுல் கந்தூசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலே அந்த பழங்களை சப்பி உமிழ்ந்தார்களோ அன்று முதல் என்னுடைய உடம்பிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. என்னுடைய உள்ளத்திலே பல்வேறுபட்ட அறிவு ஞானங்கள், மகரிபத்துடைய அறிவு ஞானங்கள் எல்லாம் சுரக்க ஆரம்பித்தது. அதன் மூலமாக நான் பல்வேறுபட்ட பாக்கியங்களை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லி ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இளம் பிராயத்திலேயே இஸ்லாத்துக்காக வேண்டி பல்வேறுபட்ட தியாகங்களை, சேவைகளை ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கின்றார்கள். இளம் வயதிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை தரிசிக்க வேண்டும், அவர்களுடைய தர்பாருக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆசை கொண்டவர்களாக அவர்கள் அங்கிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்பாருக்கு செல்லுகின்றார்கள். மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள். அங்கே போய் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றார்கள். பல்வேறுபட்ட சலாம்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். சலாம் சொல்லி முடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து பதில் வருகின்றது. அந்த பதில் சத்தத்தை ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அங்கே அவர்களோடு இருந்த பல நூறு மக்கள் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிலே இருந்து வந்த அந்த பதில் சத்தத்தை காது கொடுத்து கேட்கின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள்? வஅலைக்குமுஸ் ஸலாம்
யா குத்துபல் ஹிந்த், யா வலியல் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு சொல்லுகின்றார்கள். இந்துஸ்தான் தேசத்தினுடைய குத்துபே, வலியே, உங்கள் மீது என்னுடைய சலாத்துக்கு பதிலுரைக்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் அங்கே பதிலுரைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஹாஜா நாயகம் அவர்கள் மதீனாவிலேயே தங்கி இருக்கின்றார்கள். தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அங்கே ஒரு நாள் ஒரு கனவை காணுகின்றார்கள். விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் மத்தியிலே இருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், ஏ குத்துபுல் ஹிந்தே, ஏ ஹாஜாவே, நீங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய, ஹிந்துஸ்தானிலே இருக்கக்கூடிய அஜ்மீர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்லுங்கள். அங்கே இருந்து தீன் பணி நீங்கள் செய்யுங்கள். தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி ஹிதமத் செய்யுங்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் உங்களுடைய வருகையை அங்கே எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். அங்கே உங்களின் மூலமாக எத்தனையோ லட்சம் மக்களை அல்லாஹ் இஸ்லாத்துக்குள் நுழைவிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள். இப்பொழுது விழித்துக் கொண்ட ஹாஜா நாயகம் அவர்கள் சிந்திக்கின்றார்கள், எப்படி செல்வது, இந்தியாவுக்கு எப்படி செல்வது? இந்த காலத்தை போன்று விமான வசதிகள் இருக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி செல்வது? அங்கே போய் என்ன செய்வது? அந்த நாட்டு மக்களுடைய பாசை எனக்கு தெரியாதே, போவதற்குண்டான வழிகள் தெரியாதே என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதுளம் பழத்தை அவர்களுக்கு காட்டுகின்றார்கள். மாதுளம் பழத்தினுடைய தோலை காட்டுகின்றார்கள். அது ஒரு மெப்பை போன்று இருக்கின்றது, ஒரு உலக படத்தை போன்று இருக்கின்றது. அதிலே மதீனாவிலே இருந்து இந்தியாவுக்கு எப்படி செல்வது, இந்தியாவுக்குள்ளால் சென்று அந்த அஜ்மீர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு எப்படி செல்வது போன்ற அனைத்து வழிகளும் அந்த மாதுளம் பழத்தினுடைய அந்த தோலிலே ஒரு மெப்பை போன்று, ஒரு உலக வரைபடத்தை போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றார்கள். அதே நேரம் கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்துஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீருக்கு செல்லுங்கள். அதற்கு முன்னால் பகதாதிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய குத்துபாக இருக்கக்கூடிய குத்துபுல் அக்தாப் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று இஜாதாவை பெற்றதற்கு பின்னால் அங்கிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், அஜ்மீருக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. இப்பொழுது ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் இளம் வயதுடையவர்களாக இருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே பகதாதுக்கு வருகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் தான் குத்துபுல் ஹிந்த். ஹிந்துஸ்தானுடைய குத்துபு என்ற பெயர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பெயரை சுமந்தவர்களாக, அந்த சிறப்பு பெயர்களை தமக்குரியதாக ஆக்கிக் கொண்டவர்களாக ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஜ்மீருக்கு செல்வதற்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு பிரகாரம் நேராக பகதாதுக்கு வருகின்றார்கள். பகதாதிலே சென்று குத்துபுல் அக்தாப் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே குத்துபுல் அக்தாப் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாஜா நாயகத்தை வரவேற்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், மர்ஹபன் மர்ஹபன் வ அஹ்லன் வ ஸஹலா பி அதாயிர் ரசூல். அதாயிர் ரசூல் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை குத்துபு நாயகம் தான் ஹாஜா நாயகத்துக்கு கொடுக்கின்றார்கள். அதாயிர் ரசூல் என்று சொல்லக்கூடிய பட்டம் குத்துபுல் அக்தாப் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக ஹாஜா நாயகத்துக்கு கிடைக்கிறது. அதாயிர் ரசூல் என்றா என்னது? குத்துபுல் ஹிந்த் என்ற பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டினார்கள். ஹிந்துஸ்தானுடைய குத்துபு. அதாயிர் ரசூல் என்று சொல்லி இவர்களை வரவேற்கின்றார்கள். அதாயிர் ரசூல் என்றா என்னது? அல்லாஹ்வினுடைய ரசூலினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடை, அல்லாஹ்வினுடைய ரசூலினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, நன்கொடை என்று சொல்லக்கூடிய கருத்தை உடைய
அத்தாவுர் ரசூல் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை குத்துப நாயகம் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அவர்களோடு முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொள்கின்றார்கள். ஹாஜா நாயகம் குத்துப நாயகத்தை விட சுமார் 67 வயது இளம் வயதினர்களாக இருக்கின்றார்கள். மிகவும் இளம் வாலிபராக இருக்கின்றார்கள். அங்கே இருந்து அவர்களிடத்திலே இஜாதாவை பெற்றுக் கொண்டுதான் அஜ்மீர் நகரத்துக்கு சென்றார்கள். அஜ்மீர் நகரத்துக்கு சென்று அங்கே அவர்கள் அஜ்மீரில் இருந்துதான் அவர்கள் தங்களுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய ஹிதமத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் மக்களை தீன் பணியிலே தீனின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். எப்படி அழைத்தார்கள்? ஒவ்வொரு தருணத்திலேயும் பல்வேறுபட்ட கராமாத்துக்களை காட்டினார்கள். மக்களுக்கு ஹக்கை சொல்லுகின்ற விஷயத்திலே யாருக்கும் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. எவ்வளவு பெரிய அரசாட்சி உடையவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படை பட்டாளம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அரசியல் செல்வாக்குடையவர்களாக இருந்தாலும் சரி, ஹக்கை சொல்லுகின்ற விஷயத்திலே அவர்கள் பின்வாங்கவில்லை. தைரியமாக அனைத்தையும் எடுத்து சொன்னார்கள். அவர்கள் சென்று அந்த அஜ்மீர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருப்பதற்காக வேண்டிய ஆயத்தமாகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு இடத்தை கொடுப்பதற்கு மறுப்பதற்காக வேண்டி அவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு சில ஒட்டகங்களை அனுப்பி அந்த ஒட்டகங்களை அங்கே தங்குமாறு வைத்து விட்டார்கள். அந்த தருணத்திலே ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போய் தங்குவதற்கு பார்க்கின்றார்கள். தடையாக இருக்கின்றது. எப்பொழுது அந்த ஒட்டகங்களுக்கு இருந்த இடத்தை விட்டு எழும்ப முடியாத அளவுக்கு அல்லாஹ்வினால் அங்கே ஒரு சோதனை ஏற்படுகின்றது. ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கராமத்து அங்கே காட்டப்படுகின்றது. அதை பயந்து அந்த ஊர் மக்கள் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்து விடுகின்றார்கள். அங்கே இருந்த நிலைமையிலே தான் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு செல்லுகின்றார்கள், பல்வேறுபட்ட ஊர்களுக்கு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்து போதிக்கின்றார்கள். தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தின் ஹக்கான கொள்கைகளை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், குறிப்பாக ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும், ஈமான் உள்ளவனாக மோமினாக இருக்க வேண்டும். பல்வேறுபட்ட வழிகட்ட கொள்கைகள் உலகத்திலே பரவி கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு மனிதனுடைய ஈமானை எப்படி பாதுகாப்பது, ஒரு மனிதனுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைத்து அம்சங்களையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எல்லா விதத்திலேயும் மக்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டல்களையும் தர்பியத்துகளையும் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், வழிநடாத்துகின்றார்கள். எத்தனையோ மக்கள் அவர்களிடத்திலே அவர்களுக்கு சூழ்ச்சி செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். வருகின்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை, ஒரு பார்வை தான் பார்ப்பார்கள். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லவா, வபஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹா. அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நான் பார்க்கும் பார்வையாக அந்த அவுலியாக்கள் மாறிவிடுகின்றார்கள். அவுலியாக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அந்த அவுலியாக்கள் பார்க்கும் பார்வையாக நானே மாறிவிடுகின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லவா. அந்த அடிப்படையிலே தமக்கு சூழ்ச்சி செய்வதற்காக, தமக்கு அநியாயம் இழைப்பதற்காக யாராவது வந்து விட்டால் அவர்களை ஒரு பார்வை தான் பார்ப்பார்கள். பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுடைய பார்வைகள் இல்லாமல் போய்விடும், அல்லது அவர்களுக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டுவிடும், அல்லது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். ஹாஜா நாயகத்தினுடைய காலிலே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். இப்படி எத்தனையோ மக்களை ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு பல்வேறுபட்ட கராமாத்துக்களை காட்டி இஸ்லாத்துக்குள் நுழைவித்திருக்கின்றார்கள். ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷேக் அவர்கள் உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு தடவை உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஊருக்கு செல்லுகின்றார்கள். தங்களுடைய சீடர்கள் முரீதுகளோடு செல்லுகின்றார்கள். அங்கே அந்த இடத்திலே அந்த ஊர் மக்கள் எல்லோரும் மஜூசிகளாக, நெருப்பு வணங்கிகளாக இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே போய் ஹாஜா நாயகம் என்ன செய்கின்றார்கள்? கொஞ்சம் நெருப்பு கேட்கின்றார்கள். நெருப்பு கொஞ்சம் தருமாறு கேட்கின்றார்கள்.
அவர்கள் நெருப்பு கொடுக்க முடியாது, நாம் வணங்கக்கூடிய இந்த நெருப்பை நாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதும் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷேഖ்நாயகம் உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அங்கே அந்த நாட்டு அந்த ஊரினுடைய அரசனாக இருக்கக்கூடிய அந்த அரசனுடைய ஒரு சிறு பிள்ளை அதை கொஞ்ச நேரம் உற்று நோக்கிவிட்டு என்ன செய்கின்றார்கள், பெரிய ஒரு நெருப்பு கிடங்கு அங்கே மூட்டப்பட்டு அந்த நெருப்பை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரமாண்டமான நெருப்பு கண்டம். அந்த நெருப்புக்குள்ளே உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அரசனுடைய மகனை திடீரென்று பாய்ந்து கட்டி பிடித்து அந்த பிள்ளையோடு சேர்ந்து அந்த நெருப்பிலே பாய்ந்து விடுகின்றார்கள். எல்லோரும் அப்படியே பரபரப்படைகின்றார்கள். என்ன செய்வது, இந்த யார் இந்த மனிதர் இப்படி வந்து நெருப்பு கேட்டார், நெருப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி அரசனுடைய மகனையும் சேர்த்தல்லவா நெருப்பிலே கொண்டு போய் அவர்கள் பாய்ந்து விட்டார்கள். இப்பொழுது அரசனுடைய பிள்ளையும் சேர்ந்து சாம்பலாகி விடுமே, கரிந்து விடுமே என்று சொல்லி எல்லா மக்களும் பதட்டப்படுகின்றார்கள். எப்படி பிள்ளையை காப்பாற்றுவது என்று சொல்லி பதட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நீண்ட நேரமாக அந்த நெருப்புக்குள்ளால் அந்த பிள்ளையோடு இருந்து விட்டு எவ்வளோ நேரம் கழித்து எந்த விதமான காயங்களும் இல்லாமல் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அமைதியாக அந்த நெருப்பு கிடங்கிலே இருந்து வெளியே வருகின்றார்கள். அந்த பிள்ளையும் சிரித்த முகத்தோடு வருகின்றது. கேட்கின்றார்கள் அந்த பிள்ளையிடத்திலே, உனக்கு என்ன ஆபத்து நடந்தது? இல்லை, எனக்கு எதுவுமே இல்லையே. அந்த நெருப்புக்குள்ளால் என்ன நடந்தது என்று கேட்கின்ற நேரத்திலே அந்த அரசனுடைய சிறு பிள்ளை சொல்லுகின்றது, கண்கொள்ளா காட்சிகளை கண்டேன். அங்கே எனக்கு உண்ணுவதற்கு சில கனிவர்க்கங்கள் கொடுக்கப்பட்டது, பால்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளால் அதிசயமான காட்சிகளை எல்லாம் கண்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளை சொல்லுகின்றது, அந்த அரசனுடைய பிள்ளை. இப்பொழுது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த நெருப்புக்கு எந்த சக்தியும் இல்லை, நெருப்பை நீங்கள் வணங்குவதனால் எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த நெருப்பை படைத்தவன் யாரோ அவன்தான் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அவனை எண்ணி நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது. நெருப்பை வணங்க வேண்டாம். நெருப்பினால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யவும் முடியாது, நெருப்பினால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் செய்யவும் முடியாது. நெருப்பு உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்க வேண்டும். எனவே நெருப்பினால் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ்வுக்கு தான் சகல சக்திகளும் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு தான் இவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்திலே உங்களுடைய பிள்ளையை அழைத்து போட்டு காட்டினேன் என்று சொல்லி ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷேഖ்நாயகம் உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த அற்புதத்தை, இந்த கராமாத்தை கண்ட எத்தனையோ மக்கள் அங்கே இஸ்லாத்தை தழுவி விடுகின்றார்கள். இப்படி ஹாஜா நாயகத்தினுடைய ஷேக் நாயகம் உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தான் ஹாஜா நாயகம் பைஅத் பெற்று அவர்களை ஹாஜா நாயகத்தை உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுடைய பிரதம கலீஃபாவாக அந்த ஜிஸ்தியா தரீக்கத்தினுடைய பிரதான ஷேகாக அவர்களை நியமிக்கின்றார்கள். ஜிஸ்தியா தரீகா ஹாஜா நாயகத்தினுடைய காலத்துக்கு முன்பிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்து அந்த சில்சிலா தொடருகின்றது, இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் ஜிஸ்தியான்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இருந்துதான் அந்த தரீக்கத்துக்கு ஜிஸ்தியான்னு சொல்லக்கூடிய பெயர் ஏற்படுகின்றது. இன்றைக்கு நாம கேள்விப்படுகின்றோம், எத்தனையோ மக்கள் சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கைக்கு அப்பாற்பட்ட மக்கள், தரீக்காக்கள் எல்லாம் பொய்யானது, தரீக்காக்கள் இன்று நேற்று வந்தது, மற்ற கொள்கைகள் தான் பரம்பரையாக இருந்து வரக்கூடியது என்று சொல்லக்கூடிய வழிகேடர்கள், நாம் தீன் பணி செய்கின்றோம், தாவத்துடைய உழைப்பு செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே தரீக்காக்கள் பொய்யானது, தரீக்காக்கள் சமீபத்தில் தோன்றியது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒவ்வொரு தரீக்காவையும் எடுத்து பாருங்கள், காதிரியா தரீக்காவாக இருக்கலாம்,
ஜிஸ்தியா தரீக்காவாக இருக்கலாம், ரிஃபாயியா தரீக்காவாக இருக்கலாம், நக்ஷபந்தியா தரீக்காவாக இருக்கலாம், ஷாதுலியா தரீக்காவாக இருக்கலாம். இப்படி எல்லா தரீக்காக்களையும் எடுத்து பாருங்கள். அந்த தரீக்காக்களுக்கு அந்தந்த தரீக்காக்களுக்குரிய பெயர் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் தாண்டி கொண்டிருக்கின்றது. அந்த பெயர் ஏற்பட்டே 1000 வருடம். ஆனால் அந்த தரீக்கத்துக்கு அதற்கு முன்னாலே இருந்து தரீக்கத்து இருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடுத்து ஒவ்வொரு தரீக்காவையும் எடுத்து பாருங்கள். அந்த தரீக்கத்தினுடைய ஷேக் யாரு, அந்த ஷேഖனுடைய ஷேக் யாரு, அவருடைய ஷேக் யாரு, இப்படி ஒவ்வொரு ஷேഖனுடைய அந்த சில்சிலா சங்கிலி தொடர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் தொடர்ந்து செல்லக்கூடியதாக ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய அந்த சங்கிலி தொடர் சில்சிலாவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா வழிகட்ட கொள்கைகள் எடுத்து பாருங்க, அதுவெல்லாம் 1950க்கு பின்னால, 1960க்கு பின்னால, 1970க்கு பின்னால இப்படி குறிப்பிட்ட குறுகிய கால எல்லைக்குள் வந்ததுதான் இந்த வழிகட்ட கொள்கைகள். அவர்களுக்கே தெரியும் இந்தியாவுக்கு எப்ப அந்த வழிகட்ட கொள்கைகள் வந்தது, இலங்கைக்கு எப்ப வந்தது என்ற கொள்கைகள் அவங்களுக்கே தெரியும். அப்ப அதுக்கு முன்னால் அப்படி ஒரு பெயர்ல ஒரு கொள்கையே இருக்கல்ல. அது தப்லீக் ஜமாத்தாக இருக்கலாம், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கலாம், ஜமாத்துல் முஸ்லிமீனாக இருக்கலாம், ஜமாத்தே இஸ்லாமியா என்ற பெயர் ஏதாக இருக்கலாம். எல்லா வழிகட்ட கொள்கைகளும் குறுகிய காலத்தில் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட சில தலைவர்களை வைத்து உருவாக்கப்பட்டது. அவர்களுடைய அடிப்படை கொள்கைகளை பார்த்தால் அடிப்படை கொள்கை அது வழிகட்டதாக தான் இருக்கு. இன்றைக்கு எல்லாரும் பார்க்கிறது மேலோட்டமா தான் பார்க்கிறது. நல்ல வேலை தானே செய்யறாங்க, நல்ல வேலை தானே செய்யறாங்கன்னு சொல்லி வெளி தோற்றத்தை மாத்திரம்தான் பார்க்கப்படுகின்றது. தோற்றத்தில் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், மக்களை தொழுகைக்கு அழைக்கின்றார்கள், பிதாத்துக்களை இல்லாமலாக்கி ஷிர்க்குகளை இல்லாமலாக்கி தௌஹீத மக்களுக்கு மத்தியில போதிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில வெளி வேஷத்தை பார்த்துட்டு அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியாது. உள்நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாம மக்கள் வெளிவேஷத்தை பார்த்து நல்ல வேலை நல்ல வேலை சொல்லி எத்தனையோ பேர் தங்களுடைய ஈமான்களை இழந்து தங்களுடைய புத்தி மதி மயங்கி இப்படிப்பட்ட வழிகட்ட கொள்கைகளில் போய் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, விசேஷமாக பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் இப்ப இருக்கக்கூடியவர்களுடைய வாப்பாவுடைய வாப்பான்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு தரிக்கலைப்பாங்க. ஒன்றோ காதிரியாவா இருக்கும், இல்லாட்டி ஷாதுலியா, ரிஃபாயியா, ஜிஸ்தியா, நக்ஷபந்தியா, ஏதாவது ஒரு தரிக்கத்துல தான் வாப்பாவுமா இருப்பாங்க. புள்ளைய பார்த்தாக்கா அவர் அந்த தரிக்காவும் இல்லை, இந்த தரிக்காவும் இல்லை, அவரு இதெல்லாம் பிதாத்து ஷிர்க்னு சொல்ற கூட்டம். அப்ப யார் காரணம்? யார் காரணம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டி விட்டார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். நீங்கெல்லாம் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை கியாமத்தில் நீங்க கேட்கப்படுவீங்க. உங்களோட பிள்ளைகள் வழிகட்டு போனதா, அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களோட பிள்ளைகள் ஹராத்தில் ஈடுபட்டதா, நீங்க தான் காரணம். உங்களோட பிள்ளைகள் தொழலையா, நீங்க தான் காரணம். ஏன்? பிள்ளைகளுக்கு அந்தந்த வயசில் அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்களை கொடுக்குமாறு இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. பிள்ளைகள் பிஞ்சு உள்ளங்களாக இருக்கும் பொழுதே சிறு பிராயத்திலேயே இஸ்லாத்தை பற்றிய அறிவு ஞானங்களை சொல்லிக் கொடுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை கண்ணியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்களுடைய அஹ்லு பைத்துக்களாகிய அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும், அவங்களை ஏன் கண்ணியப்படுத்தணும் என்ற செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுங்கள். ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். அதுவெல்லாம் தெரிந்திருந்தால்தான் சிறு பிராயத்திலேயே அந்தந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்க அறிவு ஞானங்களை அந்தந்த காலகட்டத்தில் போதித்து வளர்த்திருந்தால் அந்த பிள்ளைகள் அதற்கு பின்னால யாரினாலும் அவர்களை வந்து அசைக்க முடியாது. ஏன்? அந்த பிள்ளைகள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் சரியான முறையில் அவர்களை வழி நடாத்தி விட்டார்கள். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அறிவு ஞானங்களை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினுடைய அகீதாவை ஆழமாக தெளிவாக சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். எனவே அந்த பிள்ளைகளை திசை திருப்ப முடியாது. இது அப்படி இல்லை. எத்தனையோ இன்றைக்கும் கூட யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது.
எங்களுடைய சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை சேர்ந்த எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தங்களுடைய கொள்கை சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பத்தி சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. கொண்டு போயிட்டு போடுறது எங்க? பண வசதி இருந்தோ இருக்கின்றவர்களும் தான், இல்லாதவர்களும் தான். எல்லாத்துக்கும் இப்ப இங்கிலீஷ் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும் என்றதுக்காக வேண்டி சர்வதேச பாடசாலைகள், இன்டர்நேஷனல் காலேஜ்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறது, இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள்ல கொண்டு போயிட்டு பிள்ளைகளை சேர்க்கிறது. இன்றைக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள்ல படிச்சு கொடுக்கக்கூடிய பாட புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அந்த சிலபஸை கொஞ்சம் எடுத்து பாருங்க, இஸ்லாம் பாட புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. சின்ன சின்ன கிளாஸ்ல இருந்தே சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய வகுப்பு போகும் வரைக்கும் அவ்வளவும் வழிகட்ட கொள்கைகள் தான் அந்த இஸ்லாமிய புத்தகத்தில் போதிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை ஸ்கூல்களையும் ஒரு ஸ்கூல் பாக்கி இல்லாம எல்லா சர்வதேச இன்டர்நேஷனல் ஸ்கூல்களையும் இஸ்லாம் புத்தகத்தை எடுத்து பார்த்தாக்கா எதுவெல்லாம் இஸ்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு தலைகீழாக நேர்மாற்றமான கொள்கைகள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் ஆட்களுக்கு விளங்குறது இல்லை. முஸ்லிம் ஸ்கூல்ல போடணும், இஸ்லாமிய ஸ்கூல்ல போட்டாதான் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொள்றதுக்கு வசதி ஆயிக்கும் சொல்லி அங்க இடத்தை படிச்சு கொடுக்கிறான். இஸ்லாத்துக்கு நேர்மாற்றமான கொள்கை தௌஹீது 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 என்று சொல்லி ஏகத்துவம் ஏகத்துவம் என்று சொல்லி சொல்லி அங்க முழுக்க முழுக்க ஷிர்கை தான் படிச்சு கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ்வையே ரெண்டா பிரிச்சு விட்டான். தௌஹீதே இலாஹியா தௌஹீதே ருபூபியா இரண்டாக பிரிச்சு விட்டார்கள். அல்லாஹ்வை ரெண்டா பிரிச்சு ருபூபியா இலாஹியா என்று சொல்லி ரெண்டாக பிரிச்சு அங்கே ஷிர்கை ஏற்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கின்றது என்று சொல்லிக் கொடுத்து அங்க நாம ஷிர்கை அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. தௌஹீத் என்று சொல்லி வெறுமனே மேலோட்டமாக சொல்லி சொல்லி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஆதாரத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் பாத்தீங்களா, குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு கை இருக்குது என்று வந்திருக்குது. வயபுகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கின்றது என்று சொல்லி குர்ஆன்ல வந்திருக்குது. அல்லாஹ்வுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்குது என்று சொல்லி மக்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? இஸ்லாம் பாடம் என்று சொல்லி கொடுத்துட்டாங்க. இஸ்லாம் புஸ்தகத்துல வந்திருக்குது, ஒரு குர்ஆன் ஆயத்தை போட்டிக்கு ஹதீஸ போட்டிக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை தெரியும்? ஒன்றும் தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு நீ அதே விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்பட்டு கபறுகளை தியானத்தை செஞ்சிடாங்க, ஷிர்கு, அதெல்லாம் கபரு வணக்கம், மௌலிது ஓதிராதீங்க, கத்தம் பாத்திஹா ஓதிராதீங்க, இதெல்லாம் ஷிர்கு. எதுவெல்லாம் மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களுக்கு நேர் மாற்றமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்னைக்கு எத்தனையோ சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை சேர்ந்த எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு இந்த மாதிரியான ஸ்கூல்களுக்கு போயிட்டு அந்த கொள்கையை மாறிக்காங்க. குறிப்பாக சில சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்த உலமாக்களுடைய பிள்ளைகள் கூட சில பேர் என்ன செஞ்சாங்க, நாங்க சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையில தானே எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு வழி நடத்தி கொள்ளலாம் தானே சொல்லி சர்வதேச இன்டர்நேஷனல் பாடசாலைகளை கொண்டு போயிட்டு போட்டிக்காங்க. அந்த பாடசாலையில படிச்ச பிள்ளைகள் இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து வந்து ஓ லெவல் ஏ லெவல் எடுக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு நேர் மாற்றமான கொள்கை தொழும் பொழுது சுன்னத் வல் ஜமாஅத், வாப்பா சுன்னத் ஜமாஅத், உம்மா சுன்னத் ஜமாஅத், இதே காலத்தில் நடக்குது. ஊடு முழுக்க சுன்னத் வல் ஜமாஅத் விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அதே வீட்டுல இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போன புள்ள வீட்டுக்கு வந்து தொழுது, நெஞ்சுக்கு மேல தக்பீரை கட்டிக்கணும். ஏன்னா அப்படித்தான் அங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டீங்க. மார்க்க நேர்முரணாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு இப்படி கொள்கைகள் மாற்றமாக்கப்பட்டு பிள்ளைகளுடைய ஈமான்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அபாயகரமான நிலைமையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதனால எங்களால சொல்ல வேண்டிய ஒரு புத்திமதி என்னன்னு சொன்னாக்கா, எங்கட பிள்ளையில சிங்கள ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு போடுங்க, கிறிஸ்டியன் ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு போடுங்க, ஹிந்து காலேஜில் கொண்டு போயிட்டு போடுங்க. எங்கட பிள்ளைகள் கிறிஸ்டியனாகவோ பௌத்தனாகவோ ஹிந்துவாகவோ மாற மாட்டான். ஏன்? எங்கட பிள்ளைகளுக்கு இப்படி கையெடுத்து கும்பிடுன்னு சொன்னா எங்கட பிள்ளைகள் செய்யாது. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க வீட்டுல என்ன செய்யறோம் சொல்லி கொடுக்கணும். ஆனா குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு சொல்லி கொடுக்கும் பொழுது இதுதான் போல மார்க்கம் என்று சொல்லி விலங்கு எடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனோ பிள்ளைகளுடைய கொள்கைகள் ஈமான்கள் பறிக்கப்படக்கூடிய அபாயகரமான நிலையில இருக்கின்றோம். நாங்க கொஞ்சம் யோசனையோட நடந்து கொள்ளணும். நாம சுன்னத் வல் ஜமாஅத் தானே, எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களோட ஷேഖ்மார் பாதுகாப்பாங்க என்று சொல்லி நாம கண்மூடித்தனமாக இருப்பதனால எத்தனையோ பிள்ளைகள் வழிகட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் கிட்டத்தட்ட 96 வருடங்கள் வாழ்ந்து அந்த 96 வருடத்துக்குள்ளால கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை, இந்தியாவுக்குள்ள வாழக்கூடிய மக்களை மட்டும்
இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இஸ்லாத்துக்குள் நுழைத்து முஸ்லிம்களாக மாட்டி அந்த மக்களையும் முஸ்லிம்களாக மாற்றினது மாத்திரமல்ல மனித புனிதர்களாக அவர்களை மாட்டி இருக்கின்றார்கள் என்பதை முஸ்லிம்களுடைய வரலாறுகள் மட்டுமல்ல, இந்துக்கள் கிறிஸ்தவர்களினால் எழுதப்பட்ட அந்நிய மக்களினால் எழுதப்பட்ட அவர்களுடைய வரலாறுகள் கூட சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த காலத்திலே ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் 90 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இந்தியாவில் முஸ்லிமாக மாற்றினார். இன்னும் கொஞ்ச காலம் அவர் வாழ்ந்திருந்தால் முழு இந்தியாவையுமே முஸ்லிம் நாடாக மாற்றியிருப்பார், முழு இந்திய மக்களையும் முஸ்லிம்களாக மாற்றியிருப்பார். அதை விட்டு நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அவர் நேரத்தோடு போய் சேர்ந்து விட்டார் என்று சொல்லி அந்நிய மக்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட மகான்களினால் இஸ்லாத்துக்குள் நுழைவிக்கப்பட்ட அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு நாம. எங்களுடைய வாப்பா வாப்பட வாப்பா அப்பட அப்பான்னு சொல்லி ஒரு 5-6-10 தலைமுறைக்கு அங்கிட்டு எடுத்து பார்த்தாக்க எங்களுடைய அந்த பரம்பரை சில நேரம் காபிராக உண்டோ, கிறிஸ்டியனாக, பௌத்தனாக, இந்துவாக இருந்திருக்கலாம். இந்த அவுலியாக்கள் நாதாக்களினால இஸ்லாத்துக்கு எடுக்கப்பட்டவர்களுடைய பரம்பரையாக நாமே இருக்கலாம். எங்களுக்கு வரலாறு தெரியாது, எங்களுடைய அந்த குடும்பத்தொடர் எங்களுக்கு தெரியாது. தெரியாம இருந்து கொண்டு அவங்களை ஏசுறது. நாம இன்றைக்கு இஸ்லாம இயக்கத்துக்கு யாரு காரணமோ அந்த மகான்கள் அவுலியாக்களை ஏசிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் வரைக்கும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவுல வாழ்ந்து எந்த மக்களை நேசம் வைத்தால் அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் கிடைக்குமோ, அவர்களோடு நாளை கியாமத்திலே சொர்க்கத்திலே இருக்க முடியுமோ அந்த அன்பியாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்களை சகவாசம் வைத்து முஹப்பத் வைத்து அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்து ஷரியத்திலே முழுமையாக பேணுதல் உள்ளவர்களாக வாழ்ந்து உண்மையான ஈமானோடு வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.